மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 64-65 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா? நேற்று வந்து பார்த்தோம்னா போடலை. இன்றைக்கி ரொம்ப சின்ன லெசன் அடிக்கிறனால ரெண்டும் சேர்த்து ஒட்டுக்கா போடலான்னு சொல்லி விட்டாச்சு. சரிங்களா? சரி பாருங்கள், அன்றாட வாழ்வில் வேதியியல் மற்றும் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் சொல்லி ரெண்டு படமும் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். பியூட்டானின் வேதியியல் வாய்ப்பாடு. பியூட்டேனின் வேதியியல் வாய்ப்பாடு CH4 C2H6 C3H8 C4H10. பியூட்டேன் என்ன சொன்னோம்? கார்பன் வந்து மொத்தம் 4 இருக்குன்னு சொன்னோம். ஸோ அப்போ என்னது C4னா இது மட்டும்தான் வந்து 4 இருக்குது. சரிங்களா? C4 அது ஃபார்முலான்னு சொன்னோம் CnH2n+2ன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா அப்படி என்னது எண்ணுக்கு பதிலாக 4 போட்டோம்னா அது பியூட்டில் வரும். ஸோ அப்போ வந்து இங்கே 4 போட்டோம்னா 10 வரும். சரிங்களா? அப்போ தான் இது C4H10. சரிங்களா? இதே கார்பன் 1 இருந்தால் அது என்னது மீத்தேன் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இது. கார்பன் 1னா மீத்தேன், 2னா ஈத்தேன், 3னா ப்ரோப்பேன், 4னா பியூட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்னது ஆன்சர் ஆப்ஷன் டி பியூட்டேன். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். உற்பத்தி வாயுவின் கலவை. உற்பத்தி வாயுவின் கலவை கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜனா, CO ப்ளஸ் N2 கார்பன் ப்ளஸ் நைட்ரஜன் ஆக்சைடா, கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடா. உற்பத்தி வாயு அதாவது ப்ரொடியூசர் கேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? எது சேர்ந்தது நம்ம உற்பத்தி வாயுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி CO ப்ளஸ் N2. சரிங்களா? கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்? உற்பத்தி வாயுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது உயிரி வாயுவின் கலவைனா மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடா, மீத்தேன் மற்றும் கார்பன் மோனாக்சைடா, மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடா, அல்லது கார்பன் மோனாக்சைடு மற்றும் என்னது மீத்தேனா. உயிரி வாயு நம்ம எதை சொல்லுவோம்? கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் கலந்த கலவை. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நல்லா பாருங்கள். உற்பத்தி வாயுனா நம்ம கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு சேர்ப்போம். சரிங்களா? இதுவே உயிரி வாயுனா என்னன்னு சொன்னோம்? மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். பழுப்பு நிலக்கரி எனப்படுவது பிட்டுமினஸா, ஆந்திரசைட்டா, துணை பிட்டுமினஸா, லிக்னைட்டா. பழுப்பு நிலக்கரி எனப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி லிக்னைட். சரிங்களா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியமா, நிலக்கரியா, தாரா, மரக்கரியா. கருப்பு வைரம் எதை சொல்லுவோம் நம்ம? ஆன்சர் ஆப்ஷன் பி நிலக்கரி. சரிங்களா? பிளாக் டைமண்ட்னு சொல்கிறது என்னது? நிலக்கரி தான் நம்ம பிளாக் டைமண்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் எண். பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் எண் ஆக்டேனா, சீட்டேனா, ஈத்தேனா, மீத்தேனா. பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பன் அளவை குறிக்கும் எண் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்டேன். சரிங்களா? ஆக்டேன் தான் என்னது நம்ம பெட்ரோல் இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவை குறிக்கக்கூடிய எண். சரிங்களா? அது ஆக்டேன் எண் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? பெட்ரோலுடைய தரம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டீசல் இன்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்ற வைப்பு தாமத காலின் அளவின். சரிங்களா? ஸோ வந்து முன்ன பார்த்தோம்னா என்னது பெட்ரோலுக்கு பார்த்தோம், இப்போ டீசலில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ குவாலிட்டி செக் பண்ணுறதா வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்டேனா, சீட்டேனா, ஈத்தேனா, மீத்தேனா. ஆன்சர் ஆப்ஷன் பி சீட்டேன். சரிங்களா? சீட்டேன் தான் என்னது டீசலுக்கான என்னது குவாலிட்டி. சரிங்களா? தர குறியீட்டுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ தரக்குறியீட்டு என்னது சீட்டேன்னு சொல்லி சொல்லுவோம். இதே மாதிரி தான் சீட்டேன்லேயே என்னது இதனுடைய அளவு வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இதை அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அதாவது சீட்டேன் என்ன அதிகப்படுத்தினா நம்ம இது கூட என்னென்னு சேர்க்கணும்? அசிட்டோன் சேர்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டொலுவின் அந்த மாதிரியான பொருள், பென்சின் டொலுவின்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது ஆக்டேன் கூட சேர்த்தோம்னா அதனுடைய தரமான அதிகமானு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஆக்டேன் என்ன அதிகரிக்க நம்ம கூட என்ன சேர்ப்போம்? பென்சின் அல்லது டொலுவின் போன்ற பொருட்கள் சேர்த்தா நம்ம ஆக்டேனுடைய எண்ணினுடைய தரத்தை உயர்த்துவோம். சரிங்களா? அதனுடைய அளவை உயர்த்தலாம். இதே சீட்டனுடைய அளவை உயர்த்துறதுக்கு நம்ம என்ன சேர்ப்போம்? அசிட்டோன் சேர்ப்போம். சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் சிறந்த எதிர்கால மாற்று பொருள். பின்வருவனவற்றுள் சிறந்த எதிர்கால மாற்று எரிபொருள் ஹைட்ரஜனா, நைட்ரஜனா, ஆக்சிஜனா, மீத்தேனா. இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? என்னது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன். சரிங்களா? ஹைட்ரஜன் இந்த வருங்கால நம்முடைய எதிர்பொருளாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது
அன்றாட வாழ்வில் தாவரங்கள்லேருந்து ஒரு 2 விஷயம் பார்ப்போம். பின்வருவனவற்றுள் நார் தாவரம் அல்லாதது எது? நார் தாவரம் அல்லாது எது? பருத்தியா, தென்னையா, இலவமா, தேக்கா? இந்த பாடலில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்குறீங்களா? மொத்தமே ஒரு 6 வகையான தாவரங்கள் தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பெருசாக கண்டென்ட் இல்லை, அதனால தான் ஒரு 2 கொஸ்டினோட நிறுத்தியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நார் தாவரம் இல்லாதது எது? பருத்தி நார் தாவரம் தான். தென்னை என்னது? தேங்காயில் கண்டிப்பாக நாரானது இருக்கும். அடுத்து இலவங்கிறது என்னது? அதுவும் வந்து பார்த்தோன்னா சணல் மாதிரியான ஒரு வகை தாவரம் தான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன நமக்கு? ஆப்ஷன் டி தேக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா என்னது? கட்டை மரங்கள், வன்கட்டை மின்கட்டைன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மரக்கட்டைகளை தரக்கூடிய மரம் தான் என்னது? தேக்கு. சரிங்களா? அடுத்த 10வது கொஸ்டின் பாருங்கள். உலக உணவு தினம் ஆகஸ்ட் 16, செப்டம்பர் 16, அக்டோபர் 16, நவம்பர் 16? உலக உணவு தினம். ஆன்சர் ஆப்ஷன் சி அக்டோபர் 16. சரிங்களா? ஸோ வேர்ல்டு ஃபுட்டை என்றைக்கு? வருஷம் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 16ஆம் தேதி நம்ம கொண்டாடுவோம். சரிங்களா? அவ்வளோதாங்க இன்றைக்கான கொஷின்ஸ் முடிஞ்சு. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.